ஒளி நிரம்பிய சாலை அது. எண்ணிலடங்கா எந்திரங்கள் உருமிய வண்ணமாய். அதிவேக வாழ்வோட்டத்தில் அருகில் கடப்பவரை கூட திரும்பி பார்க்க நேரமின்றி பறக்கும் மாந்தர்கள். பயணிக்கும் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு கனவு, லட்சியம். எந்திரங்கள் கூட உருமிய வண்ணம் மாறி மாறி உரையாடுகின்றன. மாந்தர்கள் அப்படி இல்லை. ஒரு கரையிலிருந்து மறுகரைக்கு பிரயாணிக்கிறது வாழ்க்கையும். இப்படிப்பட்ட பயணத்தினிடையே ஒரு மெல்லிய ஒளியோடு இன்னும் ஒரு இருசக்கரை இயங்கி இலக்கு நோக்கியபடி. தயங்கி இயங்கும் எந்திரம், இயக்குவது பெண்கரம். ஒருவேளை புதிதோ என்னவோ அதிவேகமான இச்சமூகமும் அதிபயங்கரமான இவ்வெந்திரங்களும், இல்லை மாந்தர்களும் கொஞ்சம் தயங்கியபடியே இயங்கியது. தடுமாறியே இயக்கினாள் அவள். ஓங்கி ஒலித்த சப்த மத்தியில் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு எந்திரமும் இன்னும் ஒரு சோதனையே. வாகனம் நகர்ந்தது முடிந்தவரை நேர்கோட்டில். சிலர் அந்த நபரை நோக்கி சிடுசிடு பார்வை வீசினர். பலர் சட்டை செய்யவில்லை. சொற்ப பேர் பொறுத்து கடந்தனர். சொற்பத்தில் நானும் ஒருவன். எங்கிருந்து வந்தானோ எந்திர இதயத்தவன் ஒருவன் இழி வார்த்தை ஒன்றை அந்த பூவை நோக்கி எறிந்தான். நொடியில் பறந்தான். வார்த்தையால் அறையப்பட்ட அம்முகம் வாடி தொங்கியது. தான் ஒரு பலசாலி போல தோரணை காட்டிவிட்டு பறந்து மறைந்தவனை நோக்கி ஒரு வார்த்தையும் கூறாமல் அவளும் தொடர்ந்தாள். நிச்சயம் வலித்திருக்கும். அவளும் கண்டிப்பாக பாசமான ஒரு தந்தையின் மகளாகவோ, பக்குவமான ஒரு தோழனின் கரமாகவோ, புரிதலுள்ள ஒரு காதலனின் துணையாகவோ, துணிவுள்ள ஒரு சகோதரனின் பந்தமாகவோ, பச்சிலம் பிஞ்சொன்றின் தாயாகவோ கூட இருக்கலாம். பாவம், நடுச்சாலையில் துணையற்ற நிலையில். அவள் ஏதோ பிரபலமான சமூக பெருவிரல் அல்ல. நம்மோடே நம்மை போல அன்றாடம் பாடம் கற்று பயணிக்கும் உடன் பயணியே. நம்மிடம் புகழோ பிரபலமோ தேடவில்லை, புரிதலே கேட்கிறாள். கேலிகளையும் இழி சொற்களையும் அல்ல. அதற்காக பெண் ஒருவள் சாலைகளில் வாகனம் இயக்கினாலே சிங்கப்பெண் என கூறி சல்யூட் அடிக்கச் சொல்லும் அளவுக்கு பெண்ணியவாதி நான் அல்ல. அவளுக்கும் அந்த சாலையில் உரிமை உண்டு என்னும் ஆண் புரிதல் வேண்டும். நம் சகோதரியோ தோழியோ மகளோ ஒரு நாள் அச்சத்தோடு உறுதியற்ற நிலையில் யாரோ ஒருவரின் பயணத்தினூடே குறுக்கிட்டு கிடக்கலாம். இதே நிலையில் அவர்களை நிறுத்தி பாருங்கள். கனவிலும் ஏற்க முடியவில்லை தானே? இரக்கமும் புரிதலும் ஏதோ சொர்க்கத்தில் இருக்கும் அரிதான குணாதிசயங்கள் அல்ல. இங்கு இப்போது இந்த நொடி கண்முன்னே, ஏன் நடு தெருவில் கூட தடுமாறும் ஒருவருக்கு அதிகபட்ச உதவியாக, குறைந்தபட்சம் புன்னகையாக இருந்துவிட்டு போதலே. அவள் அனுதினமும் நம் பயணத்தின் போதெல்லாம் கண்முன்னே கடந்து போவாள். அவள் ஒருபோதும் வலிமையற்றவள் அல்ல, மெதுவானவள் அல்ல, கற்றுக்கொள்பவள். சமூகத்தையும் மனிதர்களையும். போக்குவரத்து விதிகளும் சாலை பாதுகாப்புகளும் அவளுக்கும் தெரியும். எந்திர மாந்தர்களின் வெறுப்பை தெரியாது. கற்பிக்காதீர்கள். தனி ஒருவளாக நெரிசல் மத்தியில் வாகனம் இயக்குவதே அவளுக்கு சவால்தான். தவறாக திரும்பினாலோ, இடப்புறம் வாகனம் இயக்கினாலோ, வலப்புறம் குழம்பி ஒதுங்கினாலோ, சிரமத்தோடு வளைந்தாலோ உங்கள் புருவங்கள் உயர்த்தி கர்வத்தை எழுப்பிவிடாதீர்கள். ஒரு நொடி பொறுத்து புரிந்து கொள்ளுங்கள். முடிந்தால் புன்முறுவல் செய்யுங்கள். கேலியாக அல்ல, புரிதலின் வெளிப்பாடாக. நீதியான பூமி வேண்டும், பெண்மை எழுச்சி வேண்டும், சமத்துவம் வேண்டும் என முழக்கங்கள் இடுகிறோம். தெருவில் எதிர்படும் ஏதோ ஒரு பெண்ணை எப்படி பார்க்கிறோம்? உதவியற்று தவிக்கும் நபரை எப்படி புரிந்து கொள்கிறோம்? இந்த கேள்வியை ஆணாக ஆண் சமூகத்திடம் மட்டும் கேட்கவில்லை, பொதுவானதாக எழுப்புகிறேன். என்னிடமே எழுப்புகிறேன். சாலை
விசாலமானது. எல்லோருக்கும் அதில் இடம் உண்டு. அடுத்த முறை வாகனத்தை இயக்கி பயணிக்கையில் தடுமாற்றத்தோடு யாரோ ஒருவர் தயங்கி பயணித்தால் பயத்தை கற்பிக்காதீர்கள், அவமானப்படுத்தி விடாதீர்கள். ஒரு விரல் கடை விலகி பயணியுங்கள். கொஞ்சம் வேகம் குறைத்து கொள்ளுங்கள். குறைந்தபட்ச புரிதல் கொள்ளுங்கள். அவளும் அந்த பாதையில் சுதந்திரமாய் பயணிக்கட்டும்.